இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய பேர் பெருசாக கவனிக்காத ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது என்னன்னா கொய்யா இலைகள். ஆமாம், சாதாரணமாக பார்க்குற அந்த கொய்யா இலைகளில் இவ்வளவு பவர் இருக்குன்னு பல பேருக்கு தெரியவே தெரியாது. அதனால் எந்த டிலேவும் இல்லாமல் நேராக விஷயத்துக்கே போகலாம். இந்த வீடியோ முழுக்க கொய்யா இலைகளால் கிடைக்கிற சூப்பரான ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். சமீப கால ஆய்வுகளில் கொய்யா மரத்தோட இலைகள் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கப்பட்டிருக்குது. பழக்கத்துக்கே மட்டும் இல்லாமல் இலைகள்லையும் உடம்புக்கு பயனுள்ள காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு பல ஸ்டடீஸ் குறிப்பிடுது. அதனால தான் கொய்யா இலைகளோட பயன்பாடு பற்றி தனியாக ரிசர்ச் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ முழுக்க கொய்யா இலைகள் பற்றி தான். இங்கே சொல்ல போகிற ஒவ்வொரு நன்மையும் சும்மா சொல்கிறதில்ல, இதுக்கெல்லாம் ப்ராப்பராக ரிசர்ச் நடந்திருக்கு. நீங்கள் வேணும்னா NCBI மாதிரி ரிசர்ச் வெப்சைட்ஸில் போய் நீங்களே பார்க்கலாம். ஆயுர்வேதத்தில்னா ஆயிரக்கணக்கான வருஷமாக கொய்யா இலைகளோட பயன் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல் இலை. முதல்ல பார்க்க போகிற நன்மை டயாபிட்டிஸ். உங்களுக்கு ரத்த சர்க்கரை எப்போதும் அதிகமாகவே இருக்குது, சுகர் கண்ட்ரோல் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னா கொய்யா இலைகள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். கொய்யா இலைகளில் சில ஸ்பெஷல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புக்குள்ள சர்க்கரை சீக்கிரமாக அப்சர்வ் ஆகுறதையே ஸ்லோ பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற ஸ்டார்ச் உணவுகள் சீக்கிரமாக சுகரை மாற்றுற ப்ராசஸையும் தடுக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா சுகர் பாடியில் சேராமல் ரத்த சர்க்கரையை மெதுவாக கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். முக்கியமாக இன்சுலினை அதிகமாக உயர்த்தாமவே சுகரை சமாளிக்க உதவுது. அடுத்த சூப்பர் நன்மை வெயிட் லாஸ். கொய்யா இலைகளில் இருக்கிற சில பயோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் உடம்புக்குள்ள கேலரிஸை பேர்ன் ஆகிற ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது நீங்கள் சாப்பிட்ற கேலரிஸ் சீக்கிரமாக எரிய ஆரம்பிக்கும். மேலும் சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கிறதால வெயிட் கெயினுக்கு காரணமான பாடி சேஞ்சஸ் குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் வெயிட் குறைக்க ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது நல்ல சப்போர்ட். இதோட இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா பாடியில் சேர்ற பேட் கொலஸ்ட்ராலையும் ட்ரைக்ளிசரைட்ஸையும் குறைக்க உதவுது. ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கொய்யா இலைகளோட கஷாயம் குடித்தா நல்ல கொலஸ்ட்ராலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மட்டும் குறையுது. அதே மாதிரி ரத்தத்தில் சேர்ற தேவையில்லாத கொழுப்பும் குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் கண்ட்ரோலில் இருந்தால இதய ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். ஹார்ட் ப்ராப்ளம் வர ரிஸ்க்கும் குறையும். இந்த வீடியோ இன்னும் மாசாக போகுது, அதனால் முழுசாக பாருங்கள். மூன்றாவது நன்மை இதய ஆரோக்கியம். ரத்தத்துக்குள்ள தேவையில்லாத கொழுப்பு சேர்றது தான் பல இதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. குறிப்பாக கெட்ட கொழுப்பு மற்றும் ட்ரைக்ளிசரைடு அளவு அதிகரிக்கும் போது இதய நோய்கள் உருவாக வாய்ப்பு அதிகரிக்குது. அதனால இந்த ரெண்டு விஷயங்களும் கட்டுப்பாட்டில் இருந்தால் இதய ஆரோக்கியம் நல்லா மேம்படும். இதய அடைப்பு வர்ற அபாயமும் குறைய வாய்ப்பு இருக்குன்னு ஆய்வுகள் சொல்கிறது. நான்காவது நன்மை ஜீரண சக்தி. இதோட மட்டும் இல்லாமல் கொய்யா இலைகள் ஜீரண சக்தியையும் மேம்படுத்த உதவுது. கொய்யா இலைகளை கஷாயமாக குடித்தாலோ இல்லை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டாலோ ஜீரணம் நல்லா ஆக ஆரம்பிக்கும். வயிற்றுக்குள்ளே வாயு உருவாகிறது, எரிச்சல், அமிலம் அதிகரிப்பு மாதிரி பிரச்சனைகள் குறையலாம். அதே மாதிரி அடிக்கடி வயிற்றுப்போக்கு, சீதபேதி, எரிச்சல், உடல் கோளாறு மாதிரி ஜீரண கோளாறுகள் இருந்தாலும் கொய்யா இலைகளை பயன்படுத்தும் போது நல்ல பலன் கிடைச்சதா குறிப்பிடப்படுது. ஐந்தாவது நன்மை வாய் ஆரோக்கியம். கொய்யா இலைகள் வாய் ஆரோக்கியத்துக்கும் பயனுள்ளதாக சொல்லப்படுது. அடிக்கடி வாய் புண் வர்றது, ஈறு வீக்கம், நாக்கு சிவப்பாகிறது, சாப்பிட சிரமம், பல்வலி மாதிரி பிரச்சனைகளுக்கு இதை பயன்படுத்தலாம். இந்த பயன்களை பெறணும்னா ஒரு கண்ணாடி தண்ணீரில் 7 அல்லது 8 கொய்யா இலைகளை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை வைத்து வாயை கழுவலாம், கொப்பளிக்கலாம். இதனால் பல்வலி குறையலாம், ஈறு ஆரோக்கியம் மேம்படும், வாய் புண்கள் சீக்கிரம் சரியாக ஆரம்பிக்கும். ஆறாவது நன்மை சரும ஆரோக்கியம். கொய்யா இலைகள் சருமத்துக்கும் நல்ல பயன் தருது. குறிப்பாக முகப்பரு, கரும்புள்ளி, சரும நிறம் மாறுறது மாதிரி பிரச்சனைகளுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. கொய்யா இலைகளில் இருக்கிற கிருமி எதிர்ப்பு தன்மை முகப்பரு உருவாக காரணமான கிருமிகளை குறைக்க உதவுது. அதே நேரம் சருமத்தின் நிறத்தையும் மேம்படுத்த உதவலாம். சருமத்திற்கு பயன்படுத்தணும்னா 4 அல்லது 5 கொய்யா இலைகளை நன்றாக அரைத்து
முகம் முழுக்க தடவலாம். முகப்பரு இருந்தா அந்த இடத்துல மட்டும் தடவினாலே போதும். 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு சாதாரண தண்ணீர்ல முகம் கழுவலாம். தினமும் 2 தடவை இப்படி செஞ்சா நல்ல பலன் கிடைக்கும். கரும்புள்ளிகளும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். இந்த 6 முக்கிய நன்மைகள் தவிர கொய்யா இலைகளை பயன்படுத்தினா இன்னும் பல பயன்கள் கிடைக்குது. பழைய இருமல் குறைய உதவுது, மூச்சுக்குழாய் சம்பந்தமான பிரச்சனைகளில் பயன் தருது, உடம்புல காயம் இருந்தால் கிருமி எதிர்ப்பு பொருளாக பயன்படுத்தலாம். டெங்கு காய்ச்சல் வந்தவங்களுக்கு பிளேட்லெட் எண்ணிக்கை அதிகரிக்க உதவும்னு சொல்லப்படுது. ஆண்களின் விந்தணு எண்ணிக்கையை மேம்படுத்த உதவலாம். அதே மாதிரி எந்த வகை அலர்ஜியாக இருந்தாலும் கொய்யா இலைகளை பயன்படுத்தும் போது நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு குறிப்பிடப்படுது. இப்போது கேள்வி என்னென்னா, கொய்யா இலைகளை எப்படி பயன்படுத்தணும்? சில பயன்பாட்டு முறைகள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. பல், வாய்ப்புண், ஈறு, சருமம் இதுக்கெல்லாம் எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம். இதுக்கு மேலே இருக்கிற மற்ற நன்மைகளுக்காக கொய்யா இலைகளை கஷாயமாக குடிக்கலாம் அல்லது நேரடியாக மென்று சாப்பிடலாம். நேரடியாக பயன்படுத்தணுன்னா 2 புதிய கொய்யா இலைகளை மரத்துலேருந்து பறித்து நன்றாக கழுவி காலை நேரம் வெறும் வயிற்றில் மென்று சாப்பிடலாம். இதை செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும். இப்படி மென்று சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க கஷாயமாகவும் குடிக்கலாம். அதுக்கு 4 அல்லது 5 கொய்யா இலைகளை நன்றாக கழுவி கையால் லேசாக நசுக்கி ஒரு கண்ணாடி தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைக்கணும். தண்ணீர் பாதியாக குறைஞ்சதும் அதை வடிகட்டி எடுத்துட்டு அதிக சூடு இல்லாமல் லேசாக ஆறிய பிறகு குடிக்கலாம். அதில் அரை எலுமிச்சை சாறு சேர்க்கலாம். சர்க்கரை பிரச்சனை இல்லாதவங்க 1 ஸ்பூன் தேன் சேர்க்கலாம். சர்க்கரை இருந்தால் தேன் சேர்க்க வேண்டாம். இந்த கஷாயத்தை ஒரு நாளைக்கு 1 தடவை அல்லது 2 தடவை குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம், இல்லை சாப்பாட்டுக்கு 1 மணி நேரம் கழிச்சும் குடிக்கலாம். 2 தடவை குடிக்க நினச்சா மாலை அல்லது இரவு நேரமும் எடுத்துக்கலாம். இந்த கொய்யா இலை கஷாயம் உடம்புக்கு நல்ல பயன் தரக்கூடியது. வீட்டில் கொய்யா மரம் இருந்தாலோ இல்லை பக்கத்தில் இருந்தாலோ அந்த மரத்துலேருந்து இலைகளை எடுத்து பயன்படுத்தலாம். இத்தனை விஷயங்களையும் ஒன்றாக பார்த்தா கொய்யா இலைகள் எந்த நோய்க்கும் உடனடி தீர்வாக சொல்லப்படலை. ஆனால் உடம்போட இயல்பான செயல்பாடுகளை சமநிலையில் வைத்துக்கொள்ள உதவக்கூடிய ஒரு இயற்கை ஆதரவாக தான் ஆய்வுகள் இதை பார்க்குது. பாரம்பரிய அனுபவங்களும் இன்றைய ஆய்வுகளும் ஒரே இடத்துல சந்திக்கிற ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி தான் கொய்யா இலைகள். அதனால் பயன்படுத்தும் போது புரிஞ்சுக்கிட்டு அளவோடு பயன்படுத்தினா உடம்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு எளிய இயற்கை வழியாக இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பகிரலாம். இந்த மாதிரி ஆய்வுகளை அடிப்படையாக கொண்ட தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க விரும்பினா டெய்லி ஆன் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களோடையும் பகிருங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.